அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு டாடா 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேகல்டி. யூபிஎஸ்சிக்கு அடுத்தபடியாக என்னையை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயே மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸான எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறது எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய வேரியஸ் எக்ஸாம்ஸ். அதுலேயும் சிஜிஎல் சொல்லவே தேவையில்ல. ஓவரால் எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ்லேயே டாப் மோஸ்ட் அப்படின்னா கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம். இந்த எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக என்னன்றதை பார்த்துடலாம். ஏன்னா 2026 புது நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டா ரொம்பவே சூப்பர். கண்டிப்பாக நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறேன். அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் டாடா 24/7 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வருஷம் 2026 எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் படிக்க போறீங்கன்னு ஒரு முடிவு ஆயிடுச்சு அப்படின்னா, சரி எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில, ஆர்கனைஸ்டாக கிளாஸஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ செல்ஃப் ப்ரிப்ரேஷனை தாண்டி எனக்கு கிளாஸஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். ரீசனிங் என்ன டாபிக் படிக்கணும், ஜென்ரல் அவேர்னஸ் என்ன படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்னு இந்த 2026 வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் மேன்மை 3.0 நம்ம இன்ஸ்டியூட்டோட 3வது ஃபவுண்டேஷன் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம ஜனவரி எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸை இப்போ பொங்கல் டைம்லலாம் ஆஃபர் கொடுப்பாங்க. சப்போஸ் இதே வீடியோவை நீங்கள் ரெக்கார்டாக பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலுமே ஆஃபர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்கு என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நான் இருக்கான்றதை பார்த்து சொல்கிறேன். யூஸ்வலாக ஃபெஸ்டிவல் டைம் பீரியடில் மந்த் எண்ட்லாம் நமக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ ஆஃபர் இருக்குது, அதாவது டபுள் வேலிடிட்டின்னு காமிக்குது. எந்த கோர்ஸாக இருந்தாலும் 2 வருஷம் வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 வருஷம் வேலிடிட்டி காமிக்குது. 22% மேலே வந்துட்டு இந்த கோடை யூஸ் பண்ணால் குறையுதுன்னா நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு வார்த்தை, ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு kishore.mohankumar@247.com என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி கேட்டுக்கோங்க. ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறது ஓகே அப்படின்னா Y890 அந்த கோடை யூஸ் பண்ணி எந்த கோர்ஸ்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம இந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸ்க்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்எஸ்சி சிஜிஎலுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? சார் நான் என்ன படிச்சிருக்கணும் இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும்பா. ஸோ இது கிராஜுவேட் லெவல், கம்பைன் கிராஜுவேட் லெவல்ன்றதுனால டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருந்துருக்கணும். பட் எனி டிகிரி, ஸோ அது பிஏவாக இருக்கட்டும், பிஎஸ்சியாக இருக்கட்டும், பிஇஆ இருக்கட்டும், ஏதாவது ஒரு யூஜி, ஸோ அண்டர் கிராஜுவேட் டிகிரி, ஒரு டிகிரி நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எனி பேச்சுலர்ஸ் டிகிரி அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதே ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு மட்டும், ஸோ இப்போ ஓவரால் சிஜிஎல்ல இருக்கக்கூடிய நிறைய போஸ்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20-25 போஸ்டிங் இருக்குன்னா அது 22 போஸ்டிங்க்கு எனி டிகிரி ஓகே, எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே. ஏதாவது 1, 2, 3 போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் நமக்கு ஸ்பெஷல் டிகிரி, இந்த டிகிரிலேயே இது படிச்சிருக்கணும். ஸோ அது போஸ்டிங்கை பொறுத்து, இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கட்டும், JS1 சொல்லக்கூடிய இந்த மாதிரி சில போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் நீங்கள் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கும். மற்றபடி காமனாக எல்லாருக்குமே ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுன்றது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். சரி, குவாலிஃபிகேஷன் ஓகே. ஏஜ் லிமிட் என்ன சார் இருக்கும்? இப்போ எனக்கு வந்துட்டு ஏஜ் 30 கிட்ட ஆகுது, நான் எலிஜிபிளா? மறுபடியும் இதுவுமே கொஞ்சம் போஸ்டிங்ஸை பொறுத்து மாறும். ஸோ யூஸ்வலாக எஸ்எஸ்சி சிஜிஎலுடைய எல்லா போஸ்டிங்ஸுமே 18லேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கும். இது அன்ரிசர்வ்ட் ஆர் ஜென்ரல் கேட்டகரிக்கு ஏஜ் லிமிட் சொல்கிறேன். இதிலிருந்து ஓபிசிக்கு 3 வருஷமும், எஸ்சி அண்ட் எஸ்சிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அப்போ ஓபிசியில் இருக்கீங்கன்னா இதிலிருந்து 3 வருஷன்ற பட்சத்தில் 32 வயசுன்னு ஒரு போஸ்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓபிசியாக இருக்கீங்கன்னா 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே 32 வயசு இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு எஸ்சிஆர் எஸ்டிஆர் இருக்கீங்கன்னா 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யூஸ்வலாக 18லேருந்து 32 வரைக்கும் இருக்கும். ஆனால் அதுலேயும் ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்து கொஞ்சம் வேரி ஆகுது. சிஜிஎல்ல அதான் சொன்னேன்லே ஒரு 20-25 போஸ்ட் இருக்குன்னா அதில் ஒரு சில போஸ்ட்டுக்கு 18லேருந்து 27 வரைக்கும் இருக்கும். நிறைய போஸ்ட்டுக்கு 20லேருந்து 30 வரைக்கும் இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் சில போஸ்ட்டுக்கு 18லேருந்து 32 வரைக்கும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு போஸ்ட்டை பொறுத்து கொஞ்சம் மாறும். நம்ம ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். நம்ம எந்த போஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணுறோமோ அதுக்கு எலிஜிபிளாக இருக்குமா, அது ஏஜ் லிமிட்டை படி நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் இது தெளிவாக வரும். ஸோ இப்போ குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் அண்ட் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ சார் நீங்கள் சொன்னீங்க ப்ரெஸ்டீஜியஸான போஸ்டிங்ஸ்லாம் இருக்குன்னு, என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி அப்படின்றவங்க எதுக்காக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, யாருக்காக இவங்க வந்துட்டு வேலைக்கு ஆளை சேர்த்து கொடுக்குறாங்க? ஸோ ரெக்ரூட்மெண்ட் பாடி தான் யாருக்காகனா நம்ம இந்தியாவிலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு இருக்குங்க இல்லையா? ஸோ இப்போ மத்திய அரசாங்கத்தை சேர்ந்த அமைச்சகங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த மினிஸ்ட்ரிஸ்க்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி தரக்கூடியதான் எஸ்எஸ்சியோடைய வேலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் ஸோ இப்போ ஓவரால் எஸ்எஸ்சிலேயே டாப் மோஸ்ட் போஸ்டிங்ஸ்னா ஏஏஓ அப்படின்ற 2 போஸ்டிங்ஸ் இருக்கும். ரெண்டுமே ஏஏஓ தான். பட் ஒன்று அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், இன்னொன்று அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லலாம்.
எப்படி டாப் மோஸ்ட்னு சொல்கிறோன்னா இந்த இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்ஸ்லையுமே பே லெவல், அதாவது சேலரி வந்துட்டு இனிஷியல் பேவை பொறுத்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ 7th பே மேட்ரிக்ஸ், ஸோ 7வது ஊதியக்குழு 7th பே கமிஷனுடைய அந்த பே லெவல் மேட்ரிக்ஸை பொறுத்து பே லெவல் 6, 7 இந்த லெவலில் இருக்கக்கூடியது. ஸோ இது எல்லாமே டிகிரி லெவலில் கொஞ்சம் அதிகமான அந்த பே லெவலில் இருக்கக்கூடியது. ஸோ அது வந்துட்டு இந்த ஏஏஓ போஸ்டிங். பட் இது எந்த மினிஸ்ட்ரி எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்ற ஒரு முக்கியமான போஸ்டிங். ஸோ நம்ம இந்தியாவினுடைய தலைமை தணிக்கையாளர் மற்றும் கணக்காளர்ன்ற இந்த பதவியை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், பாலிட்டியில் கூட படிப்போம். அந்த சிஏஜி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, ரொம்ப முக்கியமான ஆடிட்டிங்காக இருக்கட்டும், அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஓவரால் சிஜிஎல்ல கொஞ்சம் ப்ரெஸ்டீஜியஸான போஸ்டிங்னா இதுதான். பட் லாஸ்ட் சிஜிஎல் நோட்டிஃபிகேஷனில் இந்த 2 போஸ்டிங்ஸ்க்கான வேகன்சி வந்துட்டு கொடுக்கல. புது நோட்டிஃபிகேஷனுக்கு வருதான்ற நம்ம எதிர்பார்க்கணும். பட் அதை தாண்டி இது 2 கொஞ்சம் ஸ்பெஷல் போஸ்டிங்ஸாக இருக்கும், ஸ்பெஷல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் வேணும். அதை தாண்டி இருக்கக்கூடிய நிறைய போஸ்டிங்ஸ், ஸோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகட்டும், கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஆகட்டும், எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், சப் இன்ஸ்பெக்டர் சிபிஐயில் இருக்கட்டும், இடி, ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் நமக்கு வந்துட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஆகட்டும், ஏஇஓ ஆகட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ரெஸ்டீஜியஸான அந்த போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சொல்ல போனோம்னா அயன் படத்தில் வந்துட்டு சூர்யா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஒரு மாதிரி மாசா வந்து கெத்தாக வருவாப்பில்ல இல்லையா, அந்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லலாம். இது வந்துட்டு ஜஸ்ட் இருக்கிறதுலே கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கக்கூடிய பே லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், அதை வந்து போஸ்டிங்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். இதை தாண்டி இன்னும் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் நமக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்றது தெளிவாக தெரியும். இல்லை சார் ஒரு ஐடியாவுக்கு மற்ற போஸ்டிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஓல்டு நோட்டிஃபிகேஷன் ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி பாருங்க, என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்னு ஒரு சின்ன ஐடியா இருக்கும். இல்லை போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் நான் தனியாக கூட ஒரு வீடியோ போடுறேன். பட் இந்த வீடியோவில் இந்த எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன் சிஜிஎலுக்கு எப்படி பண்ணணுன்றதுக்கான அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்றதுலேருந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுக்காக நான் ஒரு சின்ன ஐடியாவாக நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ இந்த எஸ்எஸ்சி சிஜியில் நீங்கள் சொன்ன இந்த போஸ்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணணும்னா என்ன சார் பண்ணணும்? எனக்கு இப்போ அதை நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு சொன்னோன்னே எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. இல்லைனா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில், ஸோ இடி பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அது சொன்னாலே ஒரு தனி ப்ரெஸ்டீஜியஸ் திங் வரும். அதில் நீங்கள் வந்துட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அது நான் ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி இதெல்லாம் கிளியர் பண்ணால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சி சிஜிஎலோட எக்ஸாம் ப்ராசஸை நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த எக்ஸாம் ப்ராசஸ் எத்தனை ஸ்டேஜில் எக்ஸாம் நடக்கும்? ஆக்சுவலாக ஒரு 4-5 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் நடந்து முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகிடும். 4 ஸ்டேஜ் 4 டயரில் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வகையில் பெரிய நல்ல விஷயம் தான். அதில் டயர் 2 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பட் என்னன்றதை நான் சொல்கிறேன். மொத்தம் 2 டயர் எக்ஸாம். ஸோ 2 டயர்னா 2 ஸ்டேஜ் எக்ஸாம்னு சொல்லலாம். ஸோ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அது ப்ரிலிமினரி எக்ஸாம்னு சொல்லலாம். பட் அது குவாலிஃபைங் நேச்சர் தான். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமில் இத்தனை மார்க்குக்கு மேலே, ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றதுனால எல்லாரும் அட்டன் பண்ணுவாங்க. அதில் நமக்கு ஓவரால் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்கோ அந்த வேகன்சிஸ்லேருந்து ஒரு 10 மடங்கு இல்லை 20 மடங்கு எடுத்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1:20 ரேஷியோ அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது ப்ரிலிமினரியில் எடுத்துவாங்க. அதுலேருந்து மறுபடி வந்துட்டு மெயின்ஸில் வந்துட்டு அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணிட்டா போதும். ஸோ அந்த கட் ஆஃபை தாண்டி நம்ம வந்துட்டு எடுத்துட்டா போதும். ஸோ நம்ம வந்துட்டு நல்லா படித்து அந்த காம்படிஷனுக்கு முன்னாடி இருந்துட்டா போதுமே தவிர்த்து அதில் வந்துட்டு ரொம்ப மார்க் எடுக்கிறது முக்கியமானு கேட்டால் பெரிய லெவலில் முக்கியம் இல்லை. ஸோ அப்போ அது மெரிட் லிஸ்ட்டுக்கு அது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுமானா தேவைப்படாது. பட் குவாலிஃபைங் நேச்சர், ஆனால் அதுவும் முக்கியம் தான். ஃபஸ்ட் இதுலேயே நிறைய பேர் வந்துட்டு வெளியே துரத்திடுவாங்க. அதுலேயுமே நம்ம காம்படிஷன் அதிகமாக இருக்கணும், நல்லபடியாக படிக்கணும். பட் ஸ்கீம் என்னன்றது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து குவாலிஃபைங், ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம். அதுக்கு அடுத்தது தான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அதை நான் ஸ்லைடு காமிச்சாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மெயின் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய இது வந்துட்டு மெரிட் பேஸ்ட் எக்ஸாம். ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு போஸ்டிங்கோடைய இந்த கவுன்சிலிங்கானதோ உங்களுடைய போஸ்டிங் ரேங்காக இருக்கட்டும், ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்ற அந்த ரேங்க்கில் வரக்கூடிய அந்த மெரிட் பேஸ்டு எக்ஸாம்னா அது இந்த டயர் 2 ஸ்டேஜ் 2 செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முக்கியம், பட் அதை கிளியர் பண்ணிட்டா போதும், உள்ளே போயிடலாம். பட் ஆனால் எதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டு முடிஞ்ச அளவு நம்ம வந்துட்டு டாப்பில் வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணணுமோ அது வந்துட்டு மெயின்ஸ் எக்ஸாம் தான் இருக்கும், மெரிட் பேஸ்ட் எக்ஸாமாக இருக்கும். ஸோ அது என்னன்றதையும் நம்ம பார்ப்போம், ஸ்கீம் என்னன்னு பார்ப்போம். ஆனால் இதை தாண்டி நமக்கு ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லா போஸ்டிங்குமே இருக்குது. சிஜிஎலோடைய எல்லா போஸ்டிங்ஸும் இருக்குது. சில போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் ஸ்கில் டெஸ்ட் இருக்கலாம். பட் அந்த ஸ்கில் டெஸ்ட் என்ன இருக்குன்னா டைப்பிங் டெஸ்ட் தான், ஒன்றும் இல்லை. டைப்பிங் ஆர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, டிஇஎஸ்டி, டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. பட் இதுவுமே குவாலிஃபைங் நேச்சர். பட் பாயிண்ட் என்ன சார், இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் நான் வந்துட்டு சூப்பர் மார்க் எடுத்துட்டேன், நல்ல ஸ்கோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த டைப்பிங்கில் இவங்க சொல்கிற மாதிரி இந்த 2000 டிப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ அதில் நான் கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ அது வந்துட்டு நான் கரெக்டாக வந்துட்டு போடலைன்னா போஸ்டிங் கிடைக்காது. ஸோ குவாலிஃபைங்காக இருந்தாலும் இது மெரிட்டுக்கு இந்த மார்க்கோ இல்லை இதில் இருக்கக்கூடியதை எடுத்துக்க மாட்டாங்க. பட் ஆனால்
மினிமம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஸ்பீட்லையாச்சும் டைப் பண்ண தெரியுதான்றது அவங்க பார்ப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் டைப் பண்ணி கற்றுக்குறேங்க, அவ்வளோதான். ஸோ சார் இதுக்கு நான் டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணுமானா அதெல்லாம் தேவையில்லை. வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். டைப்பிங் கிளாஸ் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும், நல்லா உங்களுக்கு தெரியும்னு அர்த்தம். பட் டைப்பிங் சர்டிஃபிகேட்லாம் இல்லைனாலுமே பிரச்சனை இல்லை. டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன பேராகிராஃபில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி டெய்லியும் டைப் பண்ணி பழகுனீங்கனாலே கொஞ்சம் ஸ்பீடு வந்துடும். அதை கொஞ்சம் நம்ம வந்து சொல்லிடுறேன். குவாலிஃபைங்காக இருந்தாலும் கொஞ்சம் முக்கியம். ஸோ இது டயர் 2 செகண்ட் ஸ்டேஜுக்கு அப்போ அதில் தான் நடக்கும். அதையும் நான் சொல்கிறேன். இந்த ஸ்டேஜஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னா, ஸோ அப்போ டயர் 1 அண்ட் டயர் 2 இதை மட்டும் நமக்கு நல்லா கம்ப்ளீட் பண்ணி ஸ்கில் டெஸ்ட்டை முடிச்சிட்டோன்னா அடுத்தது கிட்டத்தட்ட நமக்கு வேலை கன்ஃபார்ம்னு சொல்லலாம். நம்மளுடைய மெரிட் பேஸ்டை பொறுத்து, மெரிட் லிஸ்ட்டை பொறுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஸோ டிவிக்கு கூப்பிட்டுருவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ காமனாக ரொம்ப பெரிய இஷ்யூஸ் இல்லாமல் இருந்துச்சுனாலே போதும். ஸோ இது வந்துட்டு நமக்கு யூனிஃபார்ம் சர்வீசஸ்லாம் கிடையாது. இப்போ எஸ்எஸ்சிலேயே டெல்லி போலீஸ் எஸ்ஐயாக இருக்கட்டும், கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்குலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்லாம் இருக்கும். இங்கே அந்தளவுக்கு இருக்க போகிறதுல பெரிய பிரச்சனை இல்லாத வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு வந்து ஜாப் படிக்கிறோம். இதுதான் நமக்கு எக்ஸ்எஸ்சியோடைய எக்ஸாம் ப்ராசஸ். ஸோ அப்போ இந்த ப்ராசஸஸில் ஃபஸ்ட்டு டயர்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த முதல் ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும், என்ன படிக்க போகிறோம். ஆக்சுவலாக ஓவரால் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கே கிட்டத்தட்ட இந்த பேட்டர்ன் தான் வரும். என்ன இந்த கொஸ்டின் நம்பர் கொஞ்சம் மாறலாம், கொஸ்டின் லெவலுடைய டிஃபிகல்ட்டி லெவல் வந்துட்டு ஒரு மாறலாமே தவிர்த்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே இந்த 4 சப்ஜெக்டை சூப்பராக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்சியில் வந்துட்டு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியுன்றதை நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த 4 சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன? ஸோ ரீசனிங், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும். ஸோ அந்த ஜென்ரல் அவேர்னஸ்குள்ளே தான் கரண்ட் அஃபேர்ஸு இது எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ ஸ்டாட்டிக், ஜிகே, சயின்ஸு எல்லாம் சேர்ந்து வரக்கூடியது. ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதே வந்துட்டு பயாலஜியாக இருக்கட்டும், அது போக கரண்ட் அஃபேர்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு அண்டு ஸ்டாட்டிக், ஜிகே அப்படின்னு கிட்டத்தட்ட 10 சப்ஜெக்ட். சொல்கிறதுக்கே கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு இல்லையா? அது 10 சப்ஜெக்ட் சேர்ந்து வரக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் என்ற ஒரு சப்ஜெக்ட் பேரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இது அடுத்தபடியாக முக்கியமானது. அதே பார்த்தோம் அடுத்தது. ஸோ மேத்தமெட்டிக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூட் கலந்த ஆப்டிடியூட் சம்மந்தப்பட்ட மேக்ஸ் அப்படின்றது இன்னொரு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அண்ட் அதை தாண்டி இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் வந்துட்டு டயர் 1 விட டயர் 2க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதான் ஒரு சில பேருக்கு, இன்க்ளூடிங் மீ, எனக்கும் கூட. ஏன்னா நம்ம வந்துட்டு இங்கிலீஷ் மீடியமில் கொஞ்சம் படிச்சிருந்தாலும் நம்ம இங்கிலீஷ் வந்துட்டு நமக்கு தாய்மொழி கிடையாது. ஸோ நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதே வந்துட்டு தமிழில் யோசிச்சு தான் நம்ம இங்கிலீஷே மோஸ்ட்லி பேசுகிற மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இதுதான் கரெக்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அது மிஸ்டேக் ஆயிரும். ஸோ அதனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. டயர் 2ல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், அது பேட்டர்ன் பார்த்தா தெரியும். ஆனால் என்ன, இந்த 4 சப்ஜெக்டை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இந்த 4 சப்ஜெக்டையுமே ரொம்ப கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா இதே சப்ஜெக்ட்ஸ் தான் நமக்கு டயர் 2லேயும் வரும், அதர் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லேயும் வரும். ஆனால் இந்த பேட்டர்ன் மட்டும் நமக்கு மாறும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணுமே தவிர்த்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த 4 சப்ஜெக்டையும் பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் எந்த ஒரு தப்புமே இல்லை. ஸோ அதை நான் வந்துட்டு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் சரி, டயர் 1ல் இந்த 4 சப்ஜெக்ட்லேருந்து எத்தனை கொஸ்டின் வரும்? கரெக்டாக ஈக்குவலாக இந்த 4 சப்ஜெக்ட்டையும் ஈக்குவலாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டில் வந்து 25 கொஸ்டின்ஸ். ஸோ 25 கொஸ்டின்ஸ் வரும். ஆக மொத்தம் 4 பார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 4 சப்ஜெக்ட்லேருந்து 25 கொஸ்டினா மொத்தம் 100 கொஸ்டினுக்கு அட்டன் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு டயர் சிஜிஎலுடைய முதல் ஸ்டேஜில் 100 கொஸ்டின் அட்டன் பண்ணுவோம். சரி, இதுக்கு மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ? ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எத்தனை மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்குப்பா. ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 2 மார்க் நம்ம கிடச்சிரும். ஸோ அப்போ 25 கொஸ்டின், 25 மொத்தம் 100 கொஸ்டின். ஆனால் நம்ம அட்டன் பண்ணக்கூடிய எக்ஸாமுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 200 மார்க்கு. ஸோ 100 கொஸ்டின் 200 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படின்ற விதம் டயர் 1 ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துட்டு 2 மார்க் அப்படின்றது இருக்கும். சரி, இந்த 100 கொஸ்டினை எத்தனை நிமிஷத்தில் அட்டன் பண்ணணும், எவ்வளோ டியூரேஷன், எவ்வளோ நேரத்தில் அட்டன் பண்ணணும்னா அதுதான் நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் பார்ட்டே. ஜஸ்ட் 60 மினிட்ஸ், 60 நிமிஷம் தான். அதாவது 1 மணி நேரம், கரெக்டாக 1 மணி நேரம் 60 நிமிஷத்தில் 100 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அண்ட் ஸ்கிரைப் எலிஜிபிள் பர்சன்ஸ்க்கு, சப்போஸ் கண் பார்வை ஒழுங்காக இல்லாதவங்களுக்கு ஸ்கிரைப் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து தருவாங்க. 1 hour 20 மினிட்ஸ் வந்துட்டு தருவாங்க. ஸோ 80 மினிட்ஸாக வந்துட்டு இருக்கும். 80 நிமிஷத்துக்கு அட்டன் பண்ணலாம். பட் மோஸ்ட் யூஸ்வலாக 60 மினிட்ஸ், 60 நிமிஷம் தான் நமக்கு வந்துட்டு இந்த மொத்த எக்ஸாமிங் ஃபஸ்ட்டு டயரை அட்டன் பண்ணுறதுக்கான அந்த டைமிங். செக்ஷனல் டைமிங்கிறது ஃபஸ்ட்டு டயருக்கு எதுவும் இல்லை. சரி, இப்போ நான் ரீசனிங்கை வந்துட்டு இத்தனை நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும், ஆப்டிடியூட் இத்தனை நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு இருக்கா? அப்படிலாம் கிடையாது. மொத்தமாக இந்த 100 கொஸ்டினை வந்துட்டு நீங்கள் 1 மணி நேரம் 60 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட இல்லை. கொஸ்டின் வந்துட்டு 100, ஆனால் நிமிஷம் வந்துட்டு 60. ஸோ நிமிடங்கள் வந்துட்டு 60 அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு கம்மியாக தான் எல்லா செகண்ட்ஸ் கணக்கில் நீங்கள் வந்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸை நீங்கள் போட வேண்டியது இருக்கும்.
அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் கால்குலேஷன்ஸ் ரொம்ப மைண்டை வந்துட்டு ரெடியாகவே வச்சிருக்க மாதிரியான ஒரு எக்ஸாம் டெஸ்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது. ஆனால் இதை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலுமே நெகட்டிவ் மார்க்ஸ்னு ஒன்று இருக்கும்ப்பா. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 2 மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே கொஸ்டினை தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோம்னா -0.5 மார்க்ஸ். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் கிடைக்கும், தப்பாக ஆன்சர் பண்ணால் -0.5. ஸோ இப்போ 0.5 1/4 மார்க் வந்துட்டு கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ -0.5. அப்போ ஏன் இந்த நெகட்டிவ் மார்க்கை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அண்ட் அதே மாதிரி சார் நான் 100 கொஸ்டின் அட்டன் பண்ணலாமா? கண்டிப்பாக அட்டன் பண்ணக்கூடாது, அட்டன் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். எவ்வளோ சூப்பராக படிச்சிருந்தாலும் 100 கொஸ்டின் அட்டன் பண்ணிடவே கூடாது. அந்த கொஸ்டினோடைய டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்து நம்ம கொஸ்டினோடைய அந்த நம்பர்ஸை கூட நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிக்கணும். என்ன சொல்லுவேன்னா, நமக்கு வந்து 10 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 கொஸ்டினில் 5 கொஸ்டின் தான் எனக்கு தெளிவாக தெரியுது, மீதி 5 கொஸ்டின் வந்துட்டு எனக்கு ஐடியாவே இல்லைன்னா 5 கொஸ்டினை தான் அட்டன் பண்ணணும், மீதி 5 கொஸ்டினை விட்டுட்டு வர்றதே பெட்டர்னு சொல்ல வரேன் நெகட்டிவ் மார்க் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே. ஸோ அப்போ 5 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டா 10 மார்க் கிடச்சிரும். மீதி 5 கொஸ்டினை தப்பாக அட்டன் பண்ணிட்டோன்னா அந்த 10 மார்க்லேருந்து 0.5 குறைஞ்சிட்டு வந்து 2.5 மார்க் வந்துட்டு குறைச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ எடுத்துருவாங்க. அப்போ நம்ம 10 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கோன்னா 5 கரெக்டு 5 தப்புன்ற பட்சத்தில் நமக்கு 10 மார்க் கிடைக்காது, நமக்கு 7.5 மார்க் தான் கிடைக்கும். ஸோ அப்போ 5 தப்பு விட்டுட்டோம்னா மைனஸில் போயிடும், எடுத்த மார்க் குறைஞ்சிரும். ஸோ அதனால எப்பயுமே இந்த நெகட்டிவ் மார்க்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் அண்ட் இது வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், சார் நெகட்டிவில் விட்டுட்டேன் நிறைய ஒரு 10 கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் விட்டுருந்தா கூட எனக்கு வந்துட்டு உள்ளே போயிருப்பேன், நான் எனக்கு கிளியர் ஆகிருக்கும். ஒரு 5 கொஸ்டினை நான் தப்பாக அட்டன் பண்ணிட்டதுனால எனக்கு நெகட்டிவில் போயிடுச்சு, இந்த மாதிரிலாம் நமக்கு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்மளே கூட அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதனால் நெகட்டிவ் மார்க்ஸை மைண்டில் வச்சு நல்லா வந்துட்டு அதை அக்யூரேசி மெயின்டைன் பண்ணுறதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் டயர் 1. சரி, இப்போ டயர் 1 வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணுறோம், இது எல்லாமே நல்லா படிச்சுக்கிறோம், முடிஞ்ச அளவு ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் வந்துட்டு கிளியர் பண்ணிடுறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்சி சிஜிஎலோட டயர் 2 எக்ஸாம் பேட்டர்ன். இது பார்த்தாலே நமக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உண்மையாகவே அது கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகலாம், கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் என்னன்றதை முடிஞ்ச அளவு சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருக்குன்னா வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரெக்கார்ட் செஷனாக போயிட்டு இருக்குது, அதையும் நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ டயர் 2 செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் அப்படின்றத நமக்கு 2 செஷனாக பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் வந்துட்டு மொத்தமாகவே 60 நிமிஷம் தானே. ஆனால் செகண்ட் ஸ்டேஜ் டயர் 2 மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 செஷனாக பிரிக்கிறாங்க. அதில் 2 செஷனையும் சேர்த்து மொத்தம் எத்தனை மணி நேரத்துக்கு எக்ஸாம் நடக்கும்னா 2.5 மணி நேரத்துக்கு எக்ஸாம் நடக்கும். செஷன் 1 வந்துட்டு 2.25 மணி நேரம், செஷன் 2 வந்துட்டு 15 நிமிஷம் 1/4 மணி நேரம், மொத்தம் 2.5 மணி நேரத்துக்கு எக்ஸாம் நடக்கும். டயர் 1 வந்துட்டு 60 நிமிஷம், உள்ளே போகிறதும் தெரியாது வெளியே வரதும் தெரியாது. இதுவுமே கிட்டத்தட்ட அப்படி தான், ஏன்னா நமக்கு யோசிக்கிறவே டைம் இருக்காது, டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும்னு தோணும். பட் 2.5 மணி நேரம் வந்துட்டு நமக்கு டயர் 2 எக்ஸாம். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் 2.5 மணி நேரம். அந்த ஃபஸ்ட்டு செஷனில் என்னென்ன இருக்குது, செகண்ட் செஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செஷன் அந்த 2.25 மணி நேரத்தில் என்ன நம்ம அட்டன் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி டயர் 1ல் பார்த்தா அதே சப்ஜெக்ட் தான். ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இதெல்லாம் சேர்ந்து வரதாகட்டும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இங்கிலீஷாக இருக்கட்டும், ரீசனிங்கு மேக்ஸ்னு அதே சப்ஜெக்ட்ஸ் தான் நமக்கு வருது பாருங்களேன். ஸோ அதே சப்ஜெக்ட்ஸ் தான் வருது, ஆனால் அதை செக்ஷனாக கொஞ்சம் பிரிக்கிறாங்க, செக்ஷனல் டைமிங்கோட நமக்கு வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த 2.25 மணி நேரம்னு சொன்னோம் இல்லையாப்பா, இந்த 2.25 மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு 2 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா அதில் பார்ட் ஏ பார்ட் பி மேக்ஸ் அண்ட் ரீசனிங், ஸோ அதாவது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். இந்த 2 சப்ஜெக்ட்டும் நமக்கு செக்ஷன் 1 ஃபஸ்ட்டு செக்ஷனில் வருது. இந்த ஒவ்வொரு செக்ஷனில், அதாவது இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 30 கொஸ்டின்ஸ் அப்படின்ற வீதம் மொத்தம் 60 கொஸ்டின்ஸ் வந்து இந்த செக்ஷன் 1ல் அட்டன் பண்ண போகிறோம். ஆனால் இதுதான் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எத்தனை மார்க் சொல்லியிருந்தாங்க, 2 மார்க் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே செகண்ட் ஸ்டேஜில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க் அப்படின்றத அலோகேட் பண்ண போகிறாங்க. ஒரு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும். பட் இங்கேயும் நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதை நான் கடைசியாக வர்றேன். பட் ஒரு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 3 மார்க்கு, அப்போ 60 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 3 மார்க்குன்ற விதம் 180 மார்க்குக்கு அட்டன் பண்ண போகிறோம் செக்ஷன் 1. ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க, பட் மார்க் வந்து 180 மார்க்குக்கு அட்டன் பண்ணுவீங்க. ஆனால் எத்தனை மணி நேரத்தில் அட்டன் பண்ணணும், 1 மணி நேரத்தில் அட்டன் பண்ணணும். 1 ஹவரில் 60 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் 180 மார்க்ஸுக்கு. ஸோ மார்க்ஸை கூட அதை மைண்டில் வச்சுக்கோங்க. பட் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணணும், 60 கொஸ்டின்ஸ். அப்போ கரெக்டாக பாருங்களேன், 60 நிமிஷம் 60 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் தான்.
அதை விட கம்மியாக எடுத்துக்கணும். ஒரு சில கொஸ்டின் வந்துட்டு நீங்கள் 20 செகண்ட்லேயே போட்டுடலாம், அதெல்லாம் நமக்கு கெயின் தான். ஒரு சில கொஸ்டின் வந்துட்டு 2 நிமிஷம் கூட ஆகும், யோசிக்க வச்சிரும். ஸோ அதனால் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் அலோகேட் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட் கால்குலேஷன் பண்ணிடணும். பட் யோசிச்சு பாருங்களேன், இப்போது ஃபஸ்ட்டு டயரில் வந்துட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து 100 கொஸ்டினுக்கு 60 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. இங்கே 60 கொஸ்டினுக்கு 60 நிமிஷம் கொடுக்குறாங்கன்னா இந்த பேப்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்துட்டு டயர் 2ல் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரி, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு செக்ஷன். ஆனால் செகண்ட் செக்ஷன் வந்துட்டு இந்த ஜென்ரல் அவேர்னஸே நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை தாண்டி பாருங்கள், ஜென்ரல் அவேர்னஸ் வந்துட்டு 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஆனால் அதை தாண்டி இருக்கிறதே அதிகமான வெயிட்டேஜ். மொத்தமாக இந்த எல்லா செக்ஷன்லேயுமே 45 கொஸ்டின் வரக்கூடிய ஒரு ஏரியானா அது இங்கிலீஷ் தான். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். அண்ட் சிஜியில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். டயர் 2ல் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். 45 கொஸ்டின்பா. ஸோ இங்கிலீஷில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே சூப்பராக ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் மற்ற எல்லாரையும் விட டக்குன்னு வந்து முன்னால் வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெரிட்டில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து 45 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து 25 கொஸ்டின், மொத்தம் 70 கொஸ்டின். ஸோ 70 கொஸ்டின். ஆனால் மார்க்கு அதே தான், ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 3 மார்க்குன்ற விதம். 70 கொஸ்டினுக்கு 210 மார்க்கு அட்டன் பண்ண போகிறோம். பாருங்கள், செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா 180 மார்க், 180 மார்க்ஸ் அட்டன் பண்ணுவீங்க, 60 கொஸ்டின். செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா 70 கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறோம், 210 மார்க்கு. பட் அதுவும் அதே 1 ஹவர் தான். ஸோ 1 மணி நேரத்தில் 60 நிமிஷத்தில் 70 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். பட் இங்கிலீஷ் மோஸ்ட் இம்பார்ட்டன்றது நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இதுதான்ப்பா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2ல் நம்ம டயர் 1ல் படித்த அதே சப்ஜெக்ட்ஸ் தான் வருது. பட் செக்ஷனல் டைமிங் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. 1 மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சப்ஜெக்டையும் முடிக்கணும். ஸோ அப்போ மேக்ஸு ரீசனிங் இது ரெண்டுத்தையும் 1 மணி நேரத்தில் முடித்த உடனே கேப் இருக்குமா சார் எக்ஸாமில்? இப்போ நீங்கள் செக்ஷனல் டைமிங் சொல்கிறீங்க இல்லையா, 2.5 மணி நேரத்தில் இந்த 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு வந்து கேப் இருக்குமானா இந்த 2.25 மணி நேரத்துக்கு கேப்பே கிடையாது. நீங்கள் உள்ளே போய் உட்காடுறீங்க, நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் கம்ப்யூட்டரில் ஆட்டோமேட்டிக்காக இந்த கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்துட்டு வரும். ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை 1 மணி நேரத்துக்குள்ளே அட்டன் பண்ணணும். 1 மணி நேரத்தில் நீங்கள் முன்னாடியே முடித்தாலும் சரி, முடிக்க முடியலனாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக 1 மணி நேரம் முடிஞ்சோன்னே, ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணிக்கு ஷார்ப்பாக ஸ்டார்ட் ஆகுதுன்னா 11 மணிக்குள்ள இதை நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். முடிக்கலினாலும் முடித்தாலும் 11 மணிக்கு இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கவே முடியாது, இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர்லேயே ஃபஸ்ட்டு செக்ஷன் முடிஞ்சு போயிடும். செகண்ட் செக்ஷன் அடுத்து அப்படியே ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த செகண்ட் செக்ஷன் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு டைம் வந்துட்டு நமக்கு அடுத்து வந்துட்டு டைமர் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லலாம். 1 மணி நேரத்துக்கு கொண்டு இருக்கும். ஸோ இந்த 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம், ஸோ அப்போ இந்த 2 செக்ஷனை முடிச்சதுக்கப்புறம் செக்ஷன் 3, ஸோ 3வது செக்ஷன் ஓப்பன் ஆகும். இது ஒரு சின்ன செக்ஷன் தான், 15 நிமிஷம் தான், 15 மினிட்ஸ் தான். கம்ப்யூட்டர் நாலேஜ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக கம்ப்யூட்டருடைய இந்த டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் இருக்கட்டும், கம்ப்யூட்டரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னா என்ன, கம்ப்யூட்டருடைய இப்போ எம்எஸ் ஆஃபீஸ்னா என்ன, எம்எஸ் வேர்டில் இதிலெல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி அதை நம்ம படிப்போம். பட் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இங்கே ரொம்ப முக்கியம். கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்துட்டு இங்கே தனி செக்ஷனாக வந்துட்டு நடக்கும். செக்ஷன் 3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். 15 மினிட்ஸுக்கு 20 கொஸ்டின் கேட்பாங்க. 20 கொஸ்டினுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 3 மார்க், 60 மார்க்குக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் பாயிண்ட் என்ன, இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இந்த இடத்துல இது குவாலிஃபைங் இன் நேச்சர். இப்போ மெரிட் லிஸ்ட் இருக்குங்க இல்லையா, இந்த மெரிட் லிஸ்ட்டுக்கு இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் 1 செக்ஷன் 2ல் இருக்கக்கூடிய இந்த மார்க்கை தான் எடுத்துக்குவாங்களே தவிர்த்து கம்ப்யூட்டர் நாலேஜ் மார்க்கை வந்துட்டு பெருசாக எடுத்துக்க போகிறது இல்லை. பட் ஒரு சில நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருப்பாங்க, ஒரு சில போஸ்டிங்க்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. பட் பாயிண்ட் என்ன, இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கம்ப்யூட்டர் நாலேஜ் அதுக்குன்னு நீங்கள் லெத்தார்ஜிக்காக இருந்துடக்கூடாது, படிக்கவே கூடாதுன்னு இல்லை. அது குவாலிஃபைங் நேச்சர்னால அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் படிச்சுக்கணும். ஏன் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து டயர் 1லேயும் நமக்கு வரும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்க்குள்ளே கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸும் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே அதை நல்லாவும் படிச்சுக்கணுன்ற சொல்லிக்கிறேன். இதுதான் செக்ஷன் 3. சரி, இப்போ இந்த 2.25 மணி நேரத்துக்கான இந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் 10 மணிக்கு உள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் 12.15 வரைக்கும் நவுறவே முடியாது. ஸோ ஃபுல்லாக இந்த 2.25 மணி நேரத்தை முடித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் இருக்கும். ஸோ மேபி மதியம் வந்துட்டு பிரேக் இருக்குது அப்படின்னா மதியம் பிரேக்குக்கு அப்புறம் நமக்கு செஷன் 2 வந்துட்டு ஒரு டைமில் சொல்கிறாங்க, அது ஸ்டார்ட் ஆகும். பட் இது ரொம்ப சின்ன செஷன் தான், 15 மினிட்ஸ், 15 நிமிஷம் தான். டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட். ஸோ நியர்லி 2000 டிப்ரெஷன்ஸ். ஸோ 2000 கீ டிப்ரெஷன்ஸ் 15 மினிட்ஸில், 15 நிமிஷத்தில் 2000 கீஸை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை கீஸ்ன்ற மாதிரி. அது 2000 கீஸை வந்துட்டு நீங்கள் 15 நிமிஷத்தில் முடிஞ்ச அளவு எரர் இல்லாமல் டைப் பண்ணிடுறீங்க அப்படின்னா
நீங்கள் குவாலிஃபை ஆயிடுவீங்க. மறுபடியும் இந்த டெஸ்ட்டு முன்னாடி சொன்ன மாதிரி இது குவாலிஃபைங் நேச்சர் தான். ஸோ இதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஓரளவு ஸ்பீடாக டைப் பண்ண தெரிஞ்சிச்சுனாலே தாராளமாக போதும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அப்போ இந்த ஓவரால் 2.5 மணி நேரம் தான் உங்களுக்கு எந்த போஸ்டிங் கிடைக்க போகுதுன்றதே முடிவு பண்ண போகுது. ஃபஸ்ட்டு டயரில் நம்ம படிச்சிருந்துருப்போம், பட் அது குவாலிஃபைங் சொல்லியாச்சு இல்லையா. இந்த 2.5 மணி நேரத்தில் இத்தனை விஷயங்களை நம்ம பண்ண போகிறோம் இல்லையா. இதில் நீங்கள் எவ்வளோ சூப்பராக பெஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்ண போகுது. இப்போ டோட்டல் ஃபார் மெரிட் இப்போ பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய அந்த எல்லா கொஸ்டின் நம்பரு மார்க்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா ஒரு வேல்யூ வரும். ஆனால் அதில் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு இல்லையா, இது குவாலிஃபைங் நேச்சர் அப்படின்றதுனால அதை நமக்கு மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ மெரிட்டோடைய அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்களான்னா இந்த கம்ப்யூட்டர் நாலேஜோட எடுத்துக்க போகிறதில்ல. அப்போ ஓவராலாக மெரிட் லிஸ்ட்டுக்கு இந்த செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2ல் வரக்கூடிய இந்த 4 சப்ஜெக்ட்டு மொத்தம் 130 கொஸ்டின். அந்த 130 கொஸ்டினுக்கு 3 மார்க்ன்றதும் இந்த 390 மார்க் அப்படின்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக நமக்கு வந்துட்டு மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுக்கக்கூடிய மார்க்காக இருக்கும். இந்த 390க்கு ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ எடுக்கிறாங்க, நெகட்டிவ் மார்க் உட்பட. சரி, இப்போ நெகட்டிவ் மார்க் என்ன? டயர் 1ல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு மைனஸ் மார்க். ஸோ நெகட்டிவ் மார்க் தப்பாக விட்டுட்டோம், ஒரு கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணோம், மைனஸில் போச்சு அப்படின்னா 0.5 மார்க் வந்துட்டு மைனஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இங்கே ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு அண்ட் மைனஸ் நெகட்டிவ் மார்க்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்துட்டு நமக்கு போகும் 1/3, 3ல் 1 பங்குன்ற மாதிரி. ஆனால் இது எங்கே வந்துட்டு மைனஸ் மார்க் போகும்னா செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 இந்த 3த்துக்குமே நமக்கு மைனஸில் போகும். ஸோ இந்த 3த்துலேயுமே ஒவ்வொரு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணோன்னா 3 மார்க் கிடைக்கும். ஆனால் அதே தப்பாக ஆன்சர் பண்ணோன்னா -1ன்னு போயிடும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பேட்டர்ன்பா. ஸோ ஒரு தடவை சும்மா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம டெலிகிராம் சேனல் எதுலையாவது கூட நான் போடுறேன். நீங்களே நோட்டிஃபிகேஷன் பார்த்தாலும் ஒரு ஐடியா கிடைக்கும். பட் முடிஞ்ச அளவு கிளியர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். இதுதான் செகண்ட் டயர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இதை பார்த்துக்கிட்டிங்கனாலே ஒரு ஐடியா வந்துட்டு நமக்கு கிடைக்கும் எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது. சரி, இப்போது இதே இந்த டயர் 2ல் பேப்பர் 2ன்னு ஒன்று இருக்கும். பேப்பர் 1 பற்றி தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். சார் இதை தாண்டி இன்னொன்னா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். இந்த பேப்பர் 2 அப்படின்றது ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இந்த ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா, பேப்பர் 1 அப்படின்ற இந்த ஓவரால் இந்த செக்ஷன் வந்துட்டு எல்லாருக்குமே சிஜிஎல் எழுத போகிற எல்லாருக்குமே காமன். ஸோ நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் உள்ளே போகணுன்னாலுமே இது வந்துட்டு அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டயர் கிளியர் பண்ணி இதை வந்து கிளியர் பண்ணி ஆகணும். ஆனால் இந்த டயர் 2லேயே செகண்ட் பேப்பர் அப்படின்றது இந்த ஜேஎஸ்ஓவாக இருக்கட்டும், ஸோ ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் ஆகட்டும், இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 3 என்ன நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு பேப்பர் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர், சப்ஜெக்டே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சில போஸ்டிங்க்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து டிகிரியில் படிச்சிருக்க மாதிரி தேவைன்னு, அந்த மாதிரியான அந்த போஸ்டிங்ஸ் தான் இது. சப்ஜெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து தனியாக 100 மார்க் கேட்பாங்க, 200 தனியாக 100 கொஸ்டின் கேட்பாங்க 200 மார்க்ஸுக்கு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ன்ற வீதம் 2 மணி நேரத்துக்கு நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 மணி நேரத்தில் 100 கொஸ்டின். பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முழுக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கு தான் தெரியும். இந்த 2 போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் பேப்பர் அப்படின்றதுக்கும் இதுக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. டயர் 1 மாதிரி தான் 2 மார்க் இருந்துச்சுன்னா -0.5 மார்க் வந்துட்டு தப்பாக இருக்கக்கூடிய ஆன்சருக்கு நெகட்டிவில் போயிடும். இதுதான் இப்போ நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் ஓரளவுக்கு கிளியராக இருந்துச்சுனாலே சிலபஸ் வந்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலாக நமக்கு சிலபஸ்ன்னு பேருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. உண்மையாக சொல்லணும்னா இப்போ ஜென்ரல் அவேர்னஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இப்போ எக்கனாமிக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, சும்மா பேரில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சரியான வாஸ்ட் சிலபஸ். இந்த சிலபஸை மட்டுமே நம்ம தனியாக வந்துட்டு டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் ஒரு ஜென்ரல் வியூ ரீசனிங்கில் கோடிங், டீகோடிங்கு, பிளட் ரிலேஷன்ஸு, நார்மல் பெல், சிலோஜிசம் இந்த மாதிரியான அந்த டாபிக்ஸ், யூஷுவல் காமன் டாபிக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸில், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனில் என்னென்ன டாபிக்ஸ்ன்றதை மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சிலபஸோடைய டீட்டெயில்டு டிஸ்கஷன்ஸை வந்துட்டு கூடிய சீக்கிரம் வேறு ஒரு வீடியோவில் கொண்டு வரேன். ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். அண்ட் இப்போது இந்த சிஜிஎல் எக்ஸாம் இந்த வருஷம் எப்போ சார் வரலாம்? ஆக்சுவலாக எஸ்எஸ்சி 2026 ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஏதோ ஒரு சில காரணங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்தாங்க. பட் அதன் டேட்டாவை படி சப்போஸ், ஆனால் யூஸ்வலாகவே எஸ்எஸ்சியில் இப்போ சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் நிறைய எக்ஸாம்ஸ் இருந்தாலுமே எந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு வரும்னா யூஸ்வலாகவே சிஜிஎல் எக்ஸாம். போன தடவை மட்டும் செலெக்ஷன் போஸ்ட் கொஞ்சம் முன்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாகவே சிஜிஎல் எக்ஸாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி மார்ச் மாதம் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி எல்லா எக்ஸாம்ஸுமே இந்த 2026 வரப்போகுது. இந்த ஒவ்வொரு எக்ஸாம்ஸை பற்றி அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பர்ன்றதை மட்டும் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக படிக்க ஆரம்பிங்க. நல்ல டைம் இருக்குது.
ஸோ இதான்ப்பா இன்ஃபர்மேஷன். அண்ட் இதுக்கான பேட்சஸும் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ மேன்மை 3.1 ஃபவுண்டேஷன் பேட்ச், அது சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ். இல்லை சார் நான் தனியாக சிஜிஎலுக்கு மட்டும் தான் படிக்கிறேன், சிஜிஎலுக்கு மட்டும் தனி பேட்ச் இருக்கா, சிஹெச்எஸ்க்கு மட்டும் தனி பேட்ச் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம யோசிச்சிருக்கிறோம். ஸோ அது டிமாண்டை பொறுத்து நம்ம வந்துட்டு லான்ச் பண்ண போகிறோம். அந்த மாதிரி எந்த டவுட் இருந்தாலும் சரி, இல்லை அதர் குவரிஸ்க்காக இருந்தாலும் சரி, என்னோட மெயில் ஐடி நான் தர்றேன், ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நான் வந்துட்டு கேட்டுட்டு சொல்கிறேன். kishore.mohankumar@tera247.com என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி. இல்லை சார் நான் இந்த கோர்ஸே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் எஸ்எஸ்சியில் சிஜிஎல் நான் எய்ம் பண்ணுறேன், ஓகே. ஆனால் சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்னு இது எல்லாத்துலேயுமே இந்த 4 சப்ஜெக்ட்டையுமே நான் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேன்மை 3.0 நீங்கள் இந்த கோடை யூஸ் பண்ணி ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் அதை தாண்டி இன்னொரு ஒரு சின்ன சஜஷன், சார் நான் வந்து எஸ்எஸ்சியில் சிஜிஎல் நான் டிகிரி முடிச்சிட்டேன், எஸ்எஸ்சியில் சிஜிஎல் படிக்கிறேன், பட் இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் விட்டுருந்தாங்க, அதுவும் நான் கேள்விப்பட்டேன். அதில் குரூப் 1 குரூப் 2 அப்படின்றது இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் வந்துட்டு ஒரு மே மாதம் ஜூன் மாதம் இருக்கலாம். குரூப் 1 எக்ஸாம் வந்துட்டு செப்டம்பர் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குரூப் 2 வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும். ஸோ அப்போ இந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் கேப் இருக்கும்போது அந்த டிகிரி லெவல் எக்ஸாமையும் அட்டன் பண்ணணும். பட் 2-3 கோர்ஸ் ஜாயின் பண்ணால், டிஎன்பிசிக்கு ஒரு கோர்ஸு, எஸ்எஸ்சிக்கு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணால் ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, ப்ரைஸ் அதிகமாகுதுன்னு ஃபீல் ஆகுதுன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆல் இன் ஒன் பேட்ச் இருக்குது, தமிழ்நாடு மெகா பேக். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸை நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே பெட்டர். டபுள் வேலிடிட்டி, 2 வருஷம் வேலிடிட்டி இருக்கும்போது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் பேங்கின்னு எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும், டெஸ்ட் சீரிஸ், இ-புக்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லாமே இந்த Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மெயில் போடுங்க, நான் வந்துட்டு ஏதாவதுனா டவுட் நான் சொல்கிறேன். ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் பிடிஎஃப்க்கு நம்ம கிஷோர் ஜிஎஸ் எஜுகேட்டர் இந்த டெலிகிராம் சேனல் அண்ட் TERA24 தமிழ் டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். வேறு யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.